இன்றைய தினம் வடக்கு மாகாண சபையினுடைய விளையாட்டு திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட விழிப்புணர்வு நடைபவனி தற்பொழுது நாங்கள் முடித்திருக்கின்றோம். சப்ளிமெண்ட் மாணவர் வழங்குவர், நாங்களும் அதை செய்வோம். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் செய்தால் சரி. தலைவர் ஜெகநாதனோட கையை பண்ணணும். ஆரோக்கியமான சமுதாயத்தை கட்டியெழுப்பணும். ஆரோக்கியமான சமுதாயம் தான் ஒரு நல்ல எதிர்காலத்தை கொண்டிருக்காங்க அடிப்படையில் அங்கே அங்கே அப்படியான எல்லாமே இருக்கு. ஆனால் இப்ப இலங்கையில பாத்தீங்கன்னா பெரும்பாலும் 95 வரைக்கும் உங்களுக்கு இந்த சுகரோ டயபெட்டிஸ் வந்ததில்லை, கொலஸ்ட்ரால் வந்தது ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அது மண்ணெண்ணெய் பெட்ரோல் ஒன்றும் இல்லை. நான் கட்டி அவருடைய விசேட உரையினையும் இந்த உடற்பயிற்சியினுடைய முக்கியத்துவத்தையும் கூறுமாறு அன்பாக அழைத்திருக்கின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த உத்தியோகர்களின் உடல் ஆரோக்கிய மேம்பாடு சம்பந்தமாக எவ்வளவு பேருக்கு ஒரு விஷயத்தை டெஸ்டினேட் பண்றேன்றது ஒரு விஷயம் நானும் போச்சு ஒன்றதுக்கு. அதனால உங்களுக்கு நன்றி. இந்த இடத்துல என்னன்னா இது வந்து இட்ஸ் மை டியூட்டி. ஏன்னா நான் ஒரு உடற்கல்வி விரும்பினாளராக இருக்கிற பேராசிரியர்கள். என்னுடைய கடமை வந்து மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் உடற்பயிற்சி சம்பந்தமாக. இப்ப என்ன இன்னைக்கு நான் கதைக்க போறேன் என்னன்னா, நீங்கள் நிறைய நேரம் கல்வியில இருக்கிற நீங்கள் எக்ஸசைஸுக்கான டைம் இல்லை, உடற்பயிற்சி செயற்பாடுகளுக்கான நேரம் குறைவா இருக்குது. இதால எவ்வாறான உடலியல் பாதிப்புகள் வரும், அதை எப்படி நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம், இந்த ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்திக் கொள்ளலாம் என்றதுல பற்றி தான் நான் கதைக்க போறேன்.